செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்தபடி முன்னாள் முதல்வர் OPS சென்றிருக்கிறார். தனது ஆதரவாளர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கும் நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இன்று இணைந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் முதலமைச்சர் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று தன்னை இணைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் போது கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் தங்கியிருந்த தனியார் ஹோட்டல்ல இப்பொழுது திடீரென திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். அவருக்கான வாய்ப்புகள் ஆதரவாளர்கள் பலர் திமுகவுக்கும் மாற்றுக் கட்சிகளுக்கும் சென்றதை பார்க்க முடிந்தது அண்மை காலங்களாக. அதனால் அவர் ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்றைய தினத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கு. அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அகாமடேட் ஆயிருக்கு. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள இருக்காங்க. அதிமுக தலைமையில பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் அதுல அகாமடேட் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பன்னீர்செல்வம் இதுவரை அவரது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் மௌனமாக இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.